இந்த மாதத்தில் எண்ணத்தை குறித்து தம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு என்று தேவ சமூகத்தில் ஜெபித்து காத்திருந்த பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் தந்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஓசியா பிரவாചകന്റെ புஸ்தகம் 8ஆம் அத்தியாயம் 1ஆமത്തെ வாக்கியம். கர்த்தருடைய வீட்டிலே சத்துரு கழுகை போல பறந்து வருகிறார். கர்த்தருடைய வீட்டிலே சத்துரு. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தருடைய வீட்டிலே சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைய, கர்த்தருடைய வீட்டிலே சத்துரு பறந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துரு கடந்து வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற ஒரு காலம். இந்த நாளில் கூட நீங்கள் நானும் ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற எனக்கு ஏனையா இந்த சோதனை, ஏனையா இப்படி சத்ரு என்னுடைய குடும்பத்தை அலக்கழிக்க வேண்டும், இதற்கு காரணம் என்ன? ஜெபித்து பார்க்கிறேன், ஆல்ரெடி உபவசித்து பார்க்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று இயக்கத்தோடு நாம் இருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச வந்திருக்கிறார். அவர் நம்மோடு செயல்பட்டு வந்திருக்கிறார். அநேகருடைய கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட போகின்றன. அநேகருடைய கோட்டைகள் உடைக்கப்பட போகின்றன. உன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தின் சூழ்நிலைகளை தேவன் மாற்ற போகிறார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நங்கிற கரங்களை அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைய, இதனுடைய ஆழத்தையும் அர்த்தத்தையும் உண்மையும் புரிய வேண்டும் என்றால் என் தேவனுடைய பிரசன்னம் தேவை. பக்தன் சொல்கிறான், வாருமையா போதகரே என்று அழைக்கிறார். இந்த இயேசு சுவாமியை நம்முடைய இந்த கூடுகையில் வாருமையா என்று கூப்பிடுவோமா? வந்து எங்களோடு பேசும் என்று சொல்லுவோமா? எங்களை விடுவிக்க வாருமையா என்று கேட்டுக்கொள்வோமா? பிரைஸ் தி லார்ட். வாருமையா போதகரே வந்தமிடோ தங்கீரோ. வாருமையா போதகரே வந்தமிடோ தங்கீரோ. சிறுமையா இருளாச்சி உத்தமனே
கர்த்தருடைய வீட்டிலே சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வீட்டை சத்துருவாகிய பிசாசு ஆம் நோக்கம் கொண்டு அதற்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறான் என்று பிரைஸ் தி லார்ட். வேதத்தை நாம் வாசிப்போம் என்றால் சங்கீதம் 127:1 சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. அன்பானவர்களே, இன்னும் ஹல்லேலூயா. இதோ 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். எஸ்ஐயா 56:7 சொல்லுகிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைய, உங்களுடைய என்னுடைய வீட்டை நமக்கு கர்த்தர் கட்டி தந்திருக்கிறார். நம்முடைய வீடுகள்லாம் பெரிய போர்டு வைத்திருக்கிறோம், இது தேவன் தங்கும் இடம், இது வானத்தின் வாசல். அல்லேலூயா, ஆமென். அந்த வீட்டை பார்த்து கொண்டு இன்றைக்கு சத்துரு உள்ளே வந்திருக்கிறான். யோசித்து பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு உண்மை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகிறோம், சிறப்பு கூடுகையிலே பங்கு சேருகிறோம், வாரந்தோறும் உபவசிக்கிறோம், வாழ்க்கையிலே ஆத்மீகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே, குடும்பங்களிலே சத்துரு தலைவிரித்து தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறான் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். அதற்கு காரணம் என்ன? நம்முடைய வீட்டிலே இருக்கிற வறுமை தீராததற்கு காரணம் என்ன? நம்முடைய வீட்டிலே இருக்கிற பிரச்சனைக்கு முடிவு வராததற்கு காரணம் என்ன? கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் உழைத்தும் அல்லேலூயா ஒன்றும் மீதமில்லாமல் வட்டிக்கு மேலே வட்டி, கடத்துக்கு மேலே கடன் செல்ல காரணம் என்ன? ஆலியஸ் ஜீவிதத்தில் அன்பான வாழ்க்கையிலே இதோ புத்திர வாக்கியத்திற்காக காத்திருந்து பாத்திர வாக்கியம் கிடைக்கிறதற்கு காரணம் என்ன? சத்துரு உன்னுடைய வீட்டிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் இருக்க வேண்டிய இடத்திலே, தேவனுடைய மகிமை நிரம்ப வேண்டிய இடத்திலே இன்றைக்கு சத்துரு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வீட்டை நாம் பரிசோதனை பண்ணி பார்ப்போம். வீடு என்று சொல்வது ஹல்லேலூயா 4 சுவர் கட்டடத்தை, மாடி கட்டடத்தை, ஓட்டு கட்டடத்தை, ஓலை குடிசையை நான் சொல்லவில்லை. ஸ்தோத்திரம். என் தேவன் சொன்னார், நீங்கள் நான் தங்கும் ஆலயம், என்னுடைய வீடு ஜெப வீடு. அப்படி என்றால் நீங்களும் நானும் ஆண்டவர் வசிக்கின்ற, ஆண்டவர் தங்குகின்ற ஜெப வீடு. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இருதயமாகிய ஹல்லேலூயா மேல் வீட்டறையில், இருதயமாகிய ஆலயத்திலே, இருதயமாகிய என் தேவன் தங்குகிற வீட்டிலே இன்றைக்கு சத்துரு கழுகை போல பறந்து கொண்டிருக்கிறான். கழுகுன்னு சொன்னா ஆலய தரைமட்டமாக பறக்கக்கூடியது ஒன்றல்ல, வானளவாக பறக்கக்கூடியது, உச்சமாக உயரத்திலே கடந்து செல்லக்கூடியது, வளர அதி தூரத்தில் ஆலய வளர உயரத்தில் பறக்குவான் சக்தி உள்ள ஒன்றான. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கழுகு உன்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே கழுகை போல, ஹல்லேலூயா, இது சத்துரு கழுகை போல எல்லாவற்றையும் அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, வேலை சத்துருக்க கண்ட்ரோல்ல இருக்கு, வருமானம் சத்துருக்க கண்ட்ரோல்ல இருக்கு, பிள்ளைகளுடைய கல்வி சத்துருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, ஆளுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரம் சத்துருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவன் இன்றைக்கு ஆளுடைய கழுகை போல உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? ஸ்தோத்திரம். யோசித்து பார்ப்போமா? பிரைஸ் தி லார்ட். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலோ துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலோ துதிப்பேன்.
சத்துரு கழுகை போல தேவனுடைய வீட்டில் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வர்ற காரணம் என்ன? அதை எப்படி தடை பண்ண முடியும்? இன்றைக்கு நீ அனுபவிக்கிற வேதனையிலிருந்து, நீ அனுபவிக்கிற கண்ணீரிலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும்? ஸ்தோத்திரம். அதைத்தான் தியானிக்க போகிறோம். ஓசியா 8:1 சொல்லுகிறது, அவர்கள் உடன்படிக்கையை மீறினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னோடுள்ள உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள். அன்புக்குள்ள உடன்படிக்கை என்றால் என்ன? ஆலய பழைய காலத்தில் சொல்லுவாங்க, உடம்படி செஞ்சு வச்சிருக்கிற பழைய தாத்தா மாறு. அல்லேலூயா. அருமையானவள, உடம்படி என்ன? அக்ரிமெண்ட். 2 நபர்கள் ஒருவரோடு ஒருவர் ஆலய செய்து கொள்ளுகிற அக்ரிமெண்ட். நம்முடைய இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் திருமணமானவர்கள். உங்களுடைய திருமண நாளிலே ஆலயத்தில் வைத்து நடந்த திருமணத்தில் நாம் உடம்படி செய்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. செய்த உடம்படி என்ன? ஆம், இன்று முதல் இனிமேலால் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை வேறுதிருப்பது வரை நான் உனக்கு மனைவியாயிருப்பேன். எனக்கு உள்ளதெல்லாம் உமக்கு சொந்தமாக்குகிறேன். கணவன் செல்வர், இன்று முதல் இனிமேலால் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்ம பிரிப்பதில் நம்ம யாரா இருப்போம்? கணவன் மனைவி இருப்பேன். நான் உனக்கு துணையா இருப்பேன். That was the agreement made. அதுதான் ஒப்பந்தம். Praise the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை மீறி இருக்கிறீர்கள். நம்ம கூட ஏசப்பட்ட உடன்படி செய்தோம். மரணத்தில் இருந்த பொழுது, காவலில் இருந்த பொழுது, வியாதியோடு இருந்த பொழுது, ஆண்டவருடைய அன்பை அறிந்த ஏசப்பா, எனக்கு ஒரு விடுதலை மட்டும் தாருங்க ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். லேவியராகமம் 26வது அதிகாரம் 15-16 வாசித்து பாருங்கள். என் உடன்படிக்கையை மீறி போடுவீர்களாகில் நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு செய்த உடன்படிக்கை நீ மீறினா நீ விதைக்கிற விதை எப்படி இருக்கும்? விருதாவா இருக்கும். உழைக்கிறோமே, உழைப்பில்லை, வருமானம் இல்லையே. பிசினஸ் பண்றோமே, வருமானம் இல்லையே. அல்லேலூயா. வாழ்க்கையில நன்மை காண முடியாத நிலைமையில வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய செல்ல மகளே, செல்ல பிள்ளையே, செல்ல மகனே, என் ஆண்டவர் சொல்கிற உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை, சத்துருவனுடைய வீட்டிற்குள்ளாக வருவதற்கு காரணம் அல்லேலூயா தேவனுடைய உடன்படிக்கை நீ மீறி போய் கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. லேவியராகமம் 26-25 சொல்லுது, என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை நான் அனுப்புவேன். ஆண்டவரோடு சொல்ல உடன்படிக்கை, நான் தேவ பிள்ளையா வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஆண்டவருடைய பிள்ளையாக அல்லேலூயா வாழ்வதற்கு ஓட்டத்தை ஆரம்பித்து அதை விட்டு பின்மாறி செல்லுகிற மனிதனையும் மனுஷையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் உடன்படிக்கை நீ மீறினால் பழிவாங்கும் பட்டயத்தை அனுப்புவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதனைக்கு காரணம் நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கை மீறி இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் செய்ததான ஆலய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களை மீறிக்கொண்டு நம்முடைய விருப்பத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம்.
வேதத்தில் ஏதாவது தெளிவுண்டா என்று கேட்கிறீர்களா? அருமையானவர்களே, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளிலே ஆலிலே உங்களை எல்லாம் ஆமென் யோனாவினுடைய புத்தகத்துக்கு நேராக அழைக்கிறேன். யோனாவின் புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை நாம் காண முடியும். ஒரு நாளைக்கு கர்த்தர் யோனாவை கூப்பிட்டார். யோனாவே, நீ எங்கப்பா இருக்கிற? ஐயா, நான் ஊழியக்காரன், இங்க தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ நினிவே பட்டணத்துக்கு போனோம், அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஏதோ என்னுடைய அன்பை அறியாமல் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவன் சொன்னான், ஐயா நான் போகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பந்தம் பண்ணினான். There was an agreement between God and Jonah. ரெண்டு பேருக்கு ஒரு அக்ரிமெண்ட் வந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு? நீ போ, அங்க போ. அவன் சொல்ல, நான் போறேன் ஐயா என்று சொல்லி புறப்பட்டு போனான். உடன்படிக்கை செய்து கொண்டு புறப்பட்டு போனான். உடன்படிக்கை செய்து கொண்டு புறப்பட்டு போகிற நேரத்தில் அவன் பயணிக்க வேண்டிய துறைமுகத்துக்கு வந்தான். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைய துறைமுகத்தில் வருகிற வேளையில் அவனுடைய உள்ளத்திற்கு உள்ளாக ஒரே கன்ஃபியூஷன், உள்ளத்திற்கு உள்ளாக ஒரே குழப்பம். அவன் யோசிக்கிறான், ஹல்லேலூயா, அந்த கப்பல் துறைமுகத்தில் போனா ஆமென் இதோ ஹல்லேலூயா இதோ தர்சீசுக்கு போகிறது ஒரு கப்பல் இருக்குது, நினிவே பட்டணத்துக்கு போகிறதுக்கு ஒரு கப்பல் இருக்குது. ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் என்ன சொல்லிவிட்டு வந்தான்? ஆண்டவரே, நான் போகிறேன் நினிவேக்கு. தேவ பிள்ளையே, நீ நானும் மரணத்தில் இருந்த பொழுது, வியாதியில் இருந்த பொழுது, ஒன்றும் இல்லாமல் இருந்த பொழுது, எல்லாரும் கைவிட்ட பொழுது, ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் ஹல்லேலூயா இதோ நாம் கண்ணீர் வடித்த வேளையில் தேவசமத்தில் நீ நானும் செய்த உடன்படிக்கை என்ன? புறப்பட்டு வந்தான். ஹல்லேலூயா. கப்பலை பார்த்தான். ரெண்டு கப்பல் நிக்குது. அவனுக்கு பார்ப்பதற்கு இதோ தர்சீசுக்கு போனா தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைச்சான். ஹல்லேலூயா. ஈ வழி வள்ளரே இடுக்கும் இடுக்கும் ஆரிது கடந்திடுமோ, ஈ வழி வள்ளரே இடுக்கும் இடுக்கும் ஆரிது கடந்திடுமோ, கூட்டுகார் சுருக்கும் சகாயிகள் சுருக்கும் ஆயுதெல்லாம் மோட்ச வழி, கூட்டுகார் சுருக்கும் சகாயிகள் சுருக்கும் ஆயுதெல்லாம் மோட்ச வழி, என்று கஷ்டங்கள் தீர்க்குவான் பட்டமாரி சேர்க்குவான் வெட்டமேஷு வந்திடுமே, என்று கஷ்டங்கள் தீர்க்குவான் பட்டமாரி சேர்க்குவான் வெட்டமேஷு வந்திடுமே. வந்த பாருங்க, கடல்ல கப்பல் துறைமுகத்தில் வந்துட்டான். வந்த பொழுது ரெண்டு கப்பல்கள் நிற்கின்றன. ஹல்லேலூயா. அவனுக்கு கண்ணுக்கு அவனுடைய உள்ளத்திற்கு தர்சீசுக்கு போல தீர்மானம் எடுத்தான். உடன்படிக்கை என்ன, தேவனிடத்தில் சொன்ன முடிவென்ன, தேவனுடைய வார்த்தைக்கு இன்னும் அதை மறந்து விட்டு ஹல்லேலூயா இதோ தர்சீசுக்கு பயணப்படுவதற்கு ஆயத்தப்பட்டான். யோனா 1:3 சொல்லுகிறது, யோனா கர்த்தருடைய சமூகத்தின் விலகி தர்சீசுக்கு போகிற கப்பலை கண்டு கூலி கொடுத்து தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஹல்லேலூயா. அதை கண்டான். ஆமென். கூலி கொடுத்து தர்சீசுக்கு புறப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய நேராக, ஆண்டவருக்கு நேராக செல்ல வேண்டிய நீ இன்றைக்கு எதையோ ஒன்றை கண்டு அந்த உடன்படிக்கையை மறந்து உனக்கு கையிலையும் பாக்கெட்லையும் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை கூலிய கொடுத்து தர்சீஸ் என்று சொல்லுகிற ஹல்லேலூயா ஆபத்தான ஹல்லேலூயா இடத்துக்கு நேராக நீ போவதற்கு புறப்பட்டு இருக்கிறாய் என்றால் ஹல்லேலூயா சத்துரு உன்னுடைய இல்லத்திற்குள்ளாக கடந்து வரத்தான் செய்வான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. டிக்கெட் எடுத்தான், கப்பல்ல ஏறினா, நிம்மதி இழந்தான், அடித்தட சொல்லி படுத்தான். ஹல்லேலூயா சத்துரு உங்க கழுகை போல வந்தான் கப்பலுக்குள்ளாக. அன்பானவர்களை, நடந்தது என்ன? பெரிய கூட்டுக்கட்டடித்தது. கப்பல் ஓட்டுகிற கப்பித்தானால கப்பல் மாலு மேல கப்பலை நிப்பாட்ட முடியல, ஆட்டம் வைத்தது. ஹல்லேலூயா. கண்ணூனி என்னோ மாறுமோ, வேதனைகளோ தீருமோ, கண்ணூனி என்னோ மாறுமோ, வேதனைகளோ தீருமோ, கிறிஸ்தப்பா
ஒருவேளை அவன் நினைவுக்கு போகிற கப்பலில் பயணித்திருந்தால் என் தேவன் அவனோடு கூட போயிருப்பார். அதை வர்த்திவிட்டு தர்சீசுக்கு போகிற கப்பலில் ஏறின காரணத்தினாலே சத்துரு அவனோடு கூட பயணம் செய்தான். அங்கே கொடுங்காற்று வந்தது. அல்லேலூயா. அந்த கப்பலில் இருந்த அத்தனை பொருட்களும் தூக்கி கடலில் வீசப்பட்டன. ஜனங்கள் எல்லாம் அழுது புலம்ப ஆரம்பித்தார்கள். மகிழ்ச்சியோடு புறப்பட்ட ஜனம் துக்கத்துக்கு பாத்திரமாக மாறினார்கள். கடைசியா நடந்தது என்ன, அதை சொல்லி முடிக்கிறேன். யோனா 1:12 யோனா சொல்றான், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள். ஸ்தோத்திரம். ஐ ஆம் த கல்பிரேட். இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான். நான் நிமித்தம் தான் இந்த பிரச்சனை. அல்லேலூயா. தூக்கி சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள் என்று சொன்னான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே அவனை தூக்கி சமுத்திரத்தில் போட்டார்கள். அப்படி ஒரு நிர்பந்தமான நிலைமையில் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு இயேசுவினிலே திரும்பினால் கர்த்தரை ஆசீர்வதிக்க பிரைஸ் தி லார்ட் போதுமானவராக இருக்கிறார். உபாகமம் 7:12 சொல்லுகிறது, உன்னோடு செய்த உடன்படிக்கையின்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றால் அல்லேலூயா ஆமென் அவருடைய சட்டங்களை கவனமாய் பின்பற்றி அவைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சத்துரு நம்மை விட்டு அகல வேண்டும் என்றால் உடன்படிக்கைக்கு நேராக கடந்து வாருங்க. அல்லேலூயா. ஒருவேளை நான் 1978 வருடம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி ஒரு பெரிய அல்லேலூயா பஸ்கா பண்டிகையினுடைய வியாழக்கிழமையில நான் என் தேவனோடு உடன்படிக்கை பண்ண நான் உம்முடைய பிள்ளையா வாழ்வேன் என்று நீங்களும் அதை போல பண்ணி இருப்பீங்க. அந்த உடன்படிக்கையில் நாம் இன்றைக்கு இல்லை என்றால் இன்றைக்கு நாம் திரும்ப கடவும் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். இரண்டாவதாக சத்துரு கடந்து வர காரணம் என்ன? ஓசியா 8:3 சொல்லுகிறது, நன்மையை வெறுத்தார்கள். நன்மையை வெறுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஓசியா 8:12 சொல்லுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தினுடைய மகத்துவம் உன்னுடைய கருத்தில் தரப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ நானும் படித்தவர்களாக, பட்டதாரிகளாக, பணக்காரர்களாக, நல்ல வீடு கார் உள்ளவர்களாக, ஆலிலியா பிள்ளைகளை சுமந்து பெற்று வளர்த்தி ஆளாக்கி இந்த தேசத்தில் நாம் உன்னதர்களாக இருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையை வெறுத்தார்கள். உனக்கு நன்மை செய்த தெய்வத்தை நீ வெறுத்திருக்கிறாய். உனக்கு நன்மை செய்த தெய்வத்தையும் தெய்வத்துடைய வார்த்தைகளையும் உதறி தள்ளி இருக்கிறாய். ஸ்தோத்திரம். ஓசியா 8:14 சொல்லுகிறது, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். தன்னை உண்டாக்கின உங்களையும் என்னையும் அழைத்து தெரிந்து கொண்டு ஆசீர்வைத்து வைத்த தெய்வத்தை மறந்துவிட்டு கோவில்களை தங்களுக்கென்று தங்களுடைய பெயருக்காக பெருமைக்காக ஆலடியா கோபுரங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 2:13 சொல்லுகிறது, என் ஜனங்கள் 2 தீமைகள் செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டு தண்ணீர் நிற்காதே வெடிப்புள்ள கிணறுகளை தங்களுக்கு சொந்தமாக்கினார்கள். ജീവന്റെ ഉറവയാകുന്ന എന്നെ ഉപേക്ഷിച്ചിട്ട് വെള്ളം നിൽക്കാത്ത പൊട്ട കിണറുകളെ കുഴിച്ചിരിക്കുന്നു. സ്തോത്രം. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைய எந்த சூழ்நிலை உன்னையே நீ காக்கிற தெய்வத்தை நீ மறந்து விட்டு அல்லேலூயா இதோ பிரைஸ் தி லார்ட் வெறுத்து விட்டு உன்னுடைய விருப்பத்தின்படி ஓடுகிற காரணத்தினால உன்னுடைய வாழ்க்கையில சத்துரு கழுகை போல பறந்து வந்து உன்னுடைய ஆசீர்வாதங்களை பறித்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புத்தகம் 8:35 சொல்லுகிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். இயேசுவை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். இந்த இயேசுவுக்கு வல்லமை உண்டு. அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவும் அல்ல. வாட் எவர் த ப்ராப்ளம், உனக்கு பிரச்சனை எதுவாயிருந்தாலும், நின்ற பிரச்சனை ஏதாயிருந்தாலும், எந்த
ഇന്ന് ഈ പകൽക്കാലം ഈ പ്രാർത്ഥന വേളയിൽ ദൈവം നിനക്ക് അതിനൊരു അന്തിമ വിധി എഴുതുവാൻ പോകുകയാണ്. സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நன்மையாகிய உன்னை உண்டாக்கின, உன்னை உயர்த்தின, ஒன்றுமில்லாமல் இருந்து ஒருவேளை கஞ்சிக்கு கதை இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு, ஒருவேளைக்கு ஆளில் ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத இருந்த நாட்கள் உண்டு, அம்மையன் தங்கி இருவதற்கு ஒரு வீடு இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு, தரிப்பதற்கு ஒரு மாற்று வஸ்திரம் இல்லாத இருந்த நாட்கள் உண்டு. அதிலிருந்து கர்த்தர் எவ்வளவு உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருக்கு கொடுக்கிற இடம் எங்க? ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை தேடினா, கர்த்தரை கனம் பண்ணினா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். ஸ்தோத்திரம். வேதத்தில் தெளிவு இருக்குதான்னு கேட்கிறீங்களா? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரத்தை ஆலய வீடுகளிலே போய் வாசியுங்கள். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா, இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல் ராஜாவினுடைய வரலாற்றை நாம் காண முடியும். சவுல் ராஜாவினை குறிச்சவிட அதே ஆலியா പറഞ്ഞിട്ടുണ്ട്. இந்த சவுல் ராஜா ஒரு விஷயம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தன்னுடைய எதிரிகளோடு யுத்தம் பண்ணுவதற்காக புறப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அமலிக்கரோடு யுத்தம் பண்ண வேண்டும். யுத்தத்துக்கு புறப்படுகிற நேரத்தில் சவுலுக்குள்ளாக ஒரு பயம், எனக்கு வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ சூழ்நிலையில எனக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா நீ பயந்த இல்லையா? அழுது புலம்புன அல்லவா? ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் என் தேவன் உன்னோடு கூட வந்தாரே. ஹல்லேலூயா. அதை நீ இன்றைக்கு மறந்து இருக்கிறாய் அல்லவா? ஸ்தோத்திரம். இந்த சவுல் ராஜா யுத்தத்துக்கு போகும்போது தேவன் சொன்னார், நீ போ, உனக்கு வெற்றி தருவேன். அந்த வெற்றி வரும்பொழுது அந்த தேசத்திலிருந்து ஒன்றையும் நீ எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெற்றி தருவேன், ஆனால் கொள்ளை பொருளாக நீ எதையும் எடுக்க வேண்டாம், எல்லாவற்றையும் அங்கேயே சங்கரித்து விட்டு நிக்கிரகம் பண்ணிவிட்டு வெற்றியோடு திரும்பி வா என்று சொன்னார். போனாங்க. தேவ கிருபை கூட இருந்தது, அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா. அருமையானவர்களே, எந்த கல்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கல்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு புறப்படுகிறான். யுத்தத்துக்காக சென்றான். யுத்தத்தில் வெற்றி கிடைத்தது. வெற்றியோடு வீடு திரும்பும் பொழுது தேவன் சொன்னதை மறந்து விட்டான். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை தூக்கி தூரத்திலே வீசிவிட்டு விருப்பத்தின்படி அங்கிருந்த தலையீட்டான கொள்ளை பொருட்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். பாளையம் நிரம்பி விட்டது. ஸ்தோத்திரம். பாளையத்தில் ஆடுகளுடைய சத்தமும் ஒட்டகங்களுடைய சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தன. அன்பான தேவனுடைய பிள்ளைய, தன்னுடைய வெற்றிக்கு பெரிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்தி ஆலியா தீர்க்கதரிசி அழைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். நடந்தது என்ன தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. சத்ரு அவனுடைய எல்லைக்குள்ளாக வந்து விட்டான். சவுல் ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளாக, சவுல் ராஜாவுடைய கோட்டைக்குள்ளாக சத்ரு உள்ளே வந்து விட்டான். அருமையானவர்களே, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 15:19 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளை மேல் பறந்து ஆலிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பதை செய்தது என்ன என்று தீர்க்கன் கேட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அருமையானவர்களே, இதோ நன்மையான தெய்வத்தை மறந்துவிட்டு உலகத்தினுடைய நன்மைகளை சொந்தமாக்க ஓடினான் சவுல். அவனுடைய குடும்பத்துக்குள்ளாக, வீட்டுக்குள்ளாக, ராஜ்யத்துக்குள்ளாக சத்துரு கழுகை போல பறந்து வந்தான். நடந்ததை வீடுகளில் போய் வாசியுங்கள். அல்லேலூயா. 1 சாமுவேல் 15:26 கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து விட்டார் என்று சொல்லி அவனுடைய ராஜ்ய பதவியிலிருந்து அவனை தூக்கி தூரத்தில் வீசினார். என்னுடைய தெய்வம் அல்லேலூயா. சத்துரு உள்ளே வந்த உனக்கு தோல்வி, சத்துரு உள்ளே வந்த உனக்கு கண்ணீர், சத்துரு உள்ளே வந்தால் உனக்கு பிரச்சனை, சத்துரு உள்ளே வருவதற்கு இடம் கொடுப்பது நீயும் நானுமே. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் திரும்புவோம். ஸ்தோத்திரம். 3வது நாம் வேதத்தை வாசிக்கிற நேரம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். நம்ம தான் சொல்லுவோம் சில நேரத்தில், அவன் துரோகி, எனக்கு துரோகம் பண்ணினான். துரோகம் என்றால் செய்யக்கூடாத காரியம், மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய காரியம். ஆலலியா காமேன். அன்புக்குரிய வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். இங்கே நியாய பிரமாணம் என்று சொல்லும் பொழுது ஆத்மீக சட்டங்களுக்கு விரோதமா, ஆத்மீகமாയിട്ടുള്ള உடம்பு ஆலலியா നിയമങ്ങൾക്ക് വിരോധമായിട്ടും ആലലിയ ലംഘനം ചെയ്തു, ലംഘിച്ചു. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. അൻപാനവர்களே, ஆமென். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, ஒரு யெரொபெயாமை குறித்து சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள் 14:24 யெரொபெயாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று யெரொபெயாம் என்று சொல்ல ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த யெரொபெயாம் யார்? சவுல் ராஜாவுக்கு அடுத்து வந்த ராஜா சாலமோன் ராஜா, தாவீது ராஜா. தாவீது ராஜாவுக்கு அடுத்து வந்தது அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், யெரொபெயாம். தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், சாலமோனுக்கு அப்புறம் யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் அரச பாரம்பரியத்தை சார்ந்தவன் அல்ல, அவனது சாதாரண மனிதன். ஆலலியா, அவனுடைய திறமைகளை கர்த்தர் கண்டு அவனை ராஜாவாக மாற்றுவதற்கு சித்தம் கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினால தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் அந்நிய ஜாதிகள், அந்நியரும் பரதேசிகளுமாக இருந்த நம்மை கர்த்தர் அழைத்து தெரிந்து கொண்டு இரத்தத்தால் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆலலியா. நடந்தது என்ன தெரியுமா? இந்த யெரொபெயாம் ராஜாவான பொழுது ஆலலியா, ஆமென், ஸ்தோத்திரம், தேவ கிருபை அவனோடு கூட இருந்தது. சாலமோனுடைய ஆலலியா அரசாட்சியை, அரண்மனையை, ராஜ்யத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் அப்படி கொடுக்கல, அதை 2ஆ பங்கு வச்சாரு. ஆலலியா, ஆமென், ஸ்தோத்திரம். மொத்த கோத்திரம் 12, இஸ்ரவேல் கோத்திரம் 12. 12ல் 1 லேவி கோத்திரம். அந்த கோத்திரம் ராஜாவுக்கு கீழே கிடையாது, தேவனுடைய டைரக்ட் கண்ட்ரோலில். மீதி 11 கோத்திரத்தையும் அரசன் ஆண்டு கொண்டிருந்தான். இந்த 11 கோத்திரத்தை 2ஆக பங்கு வைத்தார். நீங்க என்ன எப்படி பங்கு வச்சிருப்பீங்க? 5 பங்கு வச்சிருப்பீங்க. ஆலலியா, கர்த்தர் அப்படி செய்யல, 10 + 1 11 பங்கு வச்சார். 10 கோத்திரம் ஒரு ஆளுக்கு, 1 கோத்திரம் ஒரு ஆளுக்கு. இந்த 10 கோத்திரத்தையும் யெரொபெயாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். 1 கோத்திரம் மட்டும் ரெகொபெயாமுக்கு கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, இந்த 10 கோத்திரம் துப்பாக்கி பிடித்துக் கொண்டிருந்த கருத்துல இந்த ஆசீர்வாதம் வந்த பொழுது ஆலலியா ஆரம்பத்தில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சான், ஆண்டவரை மகிமைப்படுத்தினான், ஆண்டவருக்கு பிரியமானவனை போல நடந்து கொண்டான். அல்லேலூயா. பெருமையும் புகழும் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அருமையானவர்களே, ஆலலியா, நாம் தேவ அன்பை விட்டு தூரத்துக்கு நேராக ஓடுகிற அனுபவத்தை நாம் காணபடியே ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார், உங்களுக்கு விடுதலை தர வந்திருக்கிறார், உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 1 ராஜாக்களின் புத்தகம் 13:33 சொல்லுகிறது, யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஆலய ஜனத்தில் ஈனமானவர்களை மேடையில் ஆசாரியராக மாற்றினான். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை கொடுக்க வேண்டிய இந்த யெரொபெயாம், தேவனுடைய வீட்டிலே பரிசுத்தமாக வாழ வேண்டிய யெரொபெயாம், பரிசுத்தமான காரியங்களை செய்ய வேண்டிய யெரொபெயாம், ஆண்டவருக்கு சித்தமில்லாம கனவீனமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய வீட்டில்
ஆண்டவருக்கு பிரியமில்லாத കനഹീനமான കാര്യങ്ങൾ இருக்கிறது என்றால் അത് ആശീർവാദത്തിലേക്ക് തടേ. നിന്റെ ജീവിതത്തിൽ അങ്ങനെ എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ ഇന്ന് അത് തടസ്സമാണ്. ഹല്ലേലൂയ. ഒന്ന് ചിന്തിച്ചു നോക്കാം. നമുക്ക് എല്ലാവർക്കും കരങ്ങൾ ഉയർത്തി ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ சொல்லுமா. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ആരാധിപ്പേൻ நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே ஆவியிலே உம்மை ஆராதிப்பே உம்மையிலே உம்மை ஆராதிப்பே ஆவியிலே உம்மை ஆராதிப்பே உம்மையிலே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் கரங்களை அடித்து பிரைஸ் ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து குனிந்து ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து குனிந்து ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. துப்பாக்கி பிடிச்சிட்டு இருந்தவனுக்கு இடத்துல ராஜ்யத்தை கர்த்தர் கொடுத்து 11 கோத்திரத்துல 10 கோத்திரத்தை கொடுத்து அவனை உன்னதனாக உயர்த்தப்படுது. அவனுக்குள்ளாக ஒரு பெருமை வந்துச்சு, மெத்தனத்தின் ஆவி வந்துச்சு. ஆண்டவரை மறக்க ஆரம்பிச்சான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் வாசித்த பகுதியில் அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஆம், கனமானவர்களை, ஆண்டவருக்கு தகுதி இல்லாதவர்களை தேவனுடைய மேடையில கொண்டு வச்சான்னா ஹல்லேலூயா, அவ்வளவு கேவலமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். ஸ்தோத்திரம். இன்றைக்கு உன்னுடைய ஆலய மேடையாகிய இருதயத்தில் கனமான காரியம் எத்தனை இருக்குது. கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாங்கன காரியங்கள் எவ்வளவு இருக்குன்னு யோசித்து பார். ஆமென். ஸ்தோத்திரம். அங்கே கழுகு, சத்துரு கழுகை போல அவனுடைய வீட்டுக்குள்ளுக்கு வந்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யெரொபெயாமின் குமாரனாகிய அகியா என்று சொல்ற, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென். அன்புக்குரியவர்களே, அவனுடைய மகனுக்கு தீராத வியாதி வந்து விட்டது. பாருங்க, தேவனுடைய பிள்ளை என்று தேவன் அதிகாரத்தை கொடுத்து அரசனாக அரியானை ஏற்றி எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்த பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரணத்தை செய்தபடியாலே கர்த்தருடைய வீட்டிலே, கர்த்தர் கொடுத்த ராஜ்யத்திலே, கர்த்தர் தெரிந்து கொண்ட யெரொபெயாமுடைய வாழ்க்கையிலே சத்துரு உள்புகுந்தான். அவனுடைய பிள்ளைக்கு வியாதி வந்தது. வியாதிக்காக மருந்துகள், மருத்துவங்கள் எல்லாம் பார்த்தான், சௌக்கியமே இல்லை. கடைசியா அவன் தன்னுடைய செல்ல மனைவியை கூப்பிட்டு சொல்லுகிறான். 1 ராஜாக்கள் புத்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் 1 கலசம் தேனை எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் போ. பிள்ளை சாகந்தரவாயில் இருக்கிறான். பிள்ளைக்கு சுகம் கிடைக்கவில்லை. காரணம், சத்துரு உள்ளே வந்து விட்டான். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைய, ஆனால் அவனுடைய துன்மார்க்கத்தை உணர அவனுக்கு மனதில்லை. மனைவிட்ட சொல்லலாம், 10 பணியாரம் எடுத்துக்கோ, 10 அப்பம் எடுத்துக்கோ, கொஞ்சம் தேனை எடுத்துக்கோ, நீ போ. என்னை ராஜாவாக ஆக்கின அகியா இருக்கிறானே, அவனிடத்தில் போ. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைய, இந்த மனைவி வார்த்தையை கேட்டுக்கொண்டு கடந்து போனாள். பிள்ளையுடைய சுகத்துக்காக. ஹல்லேலூயா. வேதத்தை வீடுகளிலே போய் வாசியுங்கள். கடந்து போனா அவள் தூரத்தில் வருவதற்குள்ளதாக ஆவியானவர் அகியாக்கு சொல்லிக் கொடுத்தார். அகியாவுடைய பார்வை இழந்த நிலைமையிலே முதியோராக இருக்கிற தீர்க்கதரிசி தூரத்திலே அவள் வருவதற்குள்ளதாக ஆவியானவர் உணர்த்தினார். அதோ வருகிறாள். யெரொபெயாமுடைய மனைவி வருகிறாள். இந்த யெரொபெயாமுடைய மனைவி வரும் பொழுது அவளிடத்தில் சொல்லு, ஆலி அவனுடைய வீட்டுக்குள்ள சத்துரு ஏற்கனவே வந்து விட்டான், உன் கணவர் அதற்கு இடத்தை கொடுத்து விட்டான், நீ போ என்று. இந்த பகல் காலத்தில்
நம்முடைய வீட்டை யோசித்து பார்ப்போமா? சத்ரு நம்முடைய இல்லத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறான், தொழிலை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறான், குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறான். காரணம் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய சட்டங்களுக்கு விரோதமாக நாம் ஓடுவதுதான் காரணம். பிரைஸ்தலால் அன்பானவர்களே, அவனால காப்பாற்ற முடியவில்லை, அவளால் சமாதானம் காண முடியவில்லை. இதோ பெரிய இழப்புக்கு அந்த வீடு ஆளாகி தீர்ந்தது. இந்த பகல் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமா? உங்களுக்கு எனக்கு விடுதலை தருகிற ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஆறுதல் தருகிற ஒரு தெய்வம் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு நாள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இதோ ஒரு கூட்டம் மனிதர்கள் ஒரு ஏழை பெண்மணியை துரத்தி கொண்டு வருகிறார்கள், கல்லறைந்து கொல்லும்படியாக வருகிறார்கள். இவள் இனி வாழக்கூடாது, இவளை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி துரத்தி கொண்டு வருகிறார்கள். உயிரையும் கருத்தில் பிடித்து கொண்டு ஓடுகிறாள். எனக்கு வாழ்வில்லையே, நான் செத்து மடிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஓடி வரும் பொழுது அவளுக்கு முன்னதாக ஒருவர் நிற்கிறார். அவர்தான் அருள்நாதர் இயேசு. துரத்தி வந்தவர்களுக்கு முன்னதாக கல்லுமாக நிற்கிற ஒரு கூட்ட கயவர்கள், இதோ ஒரு ஆட்டுக்குட்டியை போல நான் அடிபட்டு சாக போகிறேன் என்று கண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி. வந்தவர்கள் இயேசுவை பார்த்தார்கள். இயேசு ஒன்றுமே பேசல. அவர் நிலத்தில் எழுதினார், உங்களிலே பாவமில்லாதவன் கல்லறிய கடவன். அவர் எழுதின வார்த்தை அங்கே நின்று அத்தனை பேரையும் தொட்டது. ஒவ்வொருவரும் அங்கும் எங்கும் பார்த்தார்கள். ஹல்லேலூயா. கருத்திருந்த கல்களையும் கீழே விட்டுவிட்டு திரும்பினார்கள். கர்த்தர் திறந்து பார்த்தபடி, கண் விழித்து பார்த்த பொழுது ஆளில் அங்கே யாருமே இல்லை. ஒரே நபர் மட்டும், அந்த பெண்மணி மட்டும் நிற்கிறாள், வேற யாருமே இல்லை. அவள் அழுது கொண்டு நிற்கிறாள். ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் சத்துரு பருந்தை போல என்னை அழிக்க வந்தான், நீர் என்னை காப்பாற்ற வந்தீங்களே என்று உள்ளத்தில் அவள் சொல்லி கொண்டிருக்கிற நேரம், எனக்கு நீர் என்ன தண்டனை தரப்புகிறேன்னு தெரியாமல் அழுது கொண்டிருக்கிற நேரம் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லை, உன்னை நான் மன்னிக்கிறேன், சமாதானத்தோடு போய் என்று சொன்னார். அவளுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். இன்றைக்கு உன்னுடைய கண்ணீர் என் தேவன் காண ஆயத்தமாயிருக்கிறார். அவர் சமூகத்தில் அழுகையோடும் புலம்பலோடும் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் உடன்படிக்கை பண்ணி வருவோமா? அந்த மகளுக்கு கர்த்தர் சாவு கொடுக்கவில்லை, அழிக்க விடவில்லை. ஆமென். சத்ரு அவளை அடக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. என் கர்த்தர் அவளை விடுவித்தார். அந்த தெய்வம் இன்றைக்கு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார்.